அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். எதிர்பாரா இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்க நேரிடும். உங்களுக்கு எதிரானவர்கள் பலன் கூடக்கூடியதாகவும் மன சஞ்சலம் அதிகமாகி தூக்கம் கெடக்கூடியதாகவும் இருக்குது. புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். சுபகாரியங்கள் நடக்கும். குரு பகவான் 9வது இடத்துல இருப்பதால் அரசாங்க வேலைகள் இழுபறியாக நடக்கலாம். தொழிலில் சுமாரான ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கார். பிடிவாதமான போக்கை நீங்கள் கைவிடுவது நல்லது. உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரலாம். சந்தர்ப்பத்திற்கு நீங்கள் தகுந்த மாதிரி நடிக்கும் எதிரிகளை அடையாளம் காண வேண்டும். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. மேலதிகாரிகளின் மனதிற்கு பிடித்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு தகராறுகள் தோன்றி மறையலாம். ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். தீயவர்களுடைய நட்பை நீங்கள் கைவிட வேண்டியது நல்லது. பண விரயம் வீண் அலைச்சல் உண்டாகலாம். கேது 1ஆம் இடத்துல இருக்கார். அனாவசியமாக செலவு அதிகரிக்கும். பண தட்டுப்பாடு உங்களுக்கு உண்டாகலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக எவ்வளவு பெரிய சிக்கல் என்றாலுமே மன அமைதியை கைவிடாமல் செயல்பட்டு பிரச்சனைகளை அப்படியே என்ன என்று அறியும் திறன் கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உற்சாகமாக இருப்பீங்க. குடும்ப பொருளாதார நிலையில் கடந்த கால சிக்கல்கள் விலகி எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். தொழில்துறையில் வியாபாரிகள் திட்டமிட்டு தொழில் விரிவாக்க பணிகளை மேற்கொள்ளலாம். உத்தியோகர்கள் உயர் அதிகாரிகளின் தொடர்பால் நன்மைகள் பெறக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. ஷேர் மார்க்கெட் பிரிவில் பெட்ரோலிய நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் அடையக்கூடியதாக இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் விளையாட்டுக்களில் திறமைகளை வெளிப்படுத்தி கல்வி நிறுவனங்களுக்கு புகழ் சேர்ப்பாங்க. நேரம் கெட்ட நேரத்தில் உண்ணாமல் வயிறு கோளாறு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. அஜீரண கோளாறுகள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. பாடம் சொல்லி கொடுத்த பள்ளி ஆசிரியர் ஆன்மக நெறி சான்றோர்களை வணங்கி அவர்களுடைய ஆசைகளை பெறுவதால் பல நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்பானதாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ சிந்தனை உங்களுக்கு மன அமைதியை நிலவக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய மனோதைரியம் அதிகரிப்பதன் மூலம் நீங்கள் எவரையும் எதிர்த்து போராடாமல் வெற்றி காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. மக்களின் முழு ஆதரவால் உங்களுக்கு தலைவர்கள் வெற்றி பெற்று கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு திருமண பேச்சுகள் ஆரம்பிக்கலாம். சந்ததி விருத்தி ஏற்படலாம். வாகன வசதி, நல்ல கல்விகள் கிடைக்கக்கூடியதாகவும் வாக்கு வன்மை ஓங்கக்கூடியதாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும். தந்தை வர்க்கத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு தங்கள் உழைப்பின் காரணமாக புதிய பதவிகள் பொறுப்புகள் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தொலைதூர செய்திகளால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். சிலருக்கு புது புது பதவிகள், இதனால் வருவாய் பெருக்கம் ஏற்படலாம். பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும். உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேறி எடுத்த புதிய நடவடிக்கைகளை வெற்றி பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வியாபாரிகள் தங்களுடைய இனிய வாய்க்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அடைவாங்க. பெண்களின் அறிவுத்திறன் கூடும். பண விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்தபடி தன வரவு கைக்கு வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் நீங்கள் செய்வீங்க. அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு பண வருமானத்தை அதிகரிக்கும். புதிய கொள்முதல் மூலமாக
உங்களுடைய தொழிலில் வருமானம் பெருகக்கூடியதாக இருக்குது. தூர தேசத்தில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் புது புது பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாகவும் சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம், சித்திரை 1, 2 நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் கேது, ரண ருண ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன், கலசரஸ்தானத்தில் ராகு சுக்ரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருக்குது. இந்த வாரம் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. ராசிநாதன் சஞ்சரிப்பதால் காரிய தடைகள் விலகலாம். பயணங்கள் மூலம் நன்மைகள் வரலாம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலை தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்லதாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். திறமையான பணியாளர்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான ஒரு பலன்களை காண்பாங்க. குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அரசியல் துறையில் நன்மைகள் உண்டாகலாம். பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக அமைஞ்சிருக்கு. மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும். உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலையில் ஈடுபட்டாலுமே அது பற்றி நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின்பு ஈடுபடுவது நல்லது. துணிச்சல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் எடுத்த வேலைகளை நீங்கள் முடிக்க முயற்சி மேற்கொள்வீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் காரிய தடங்கள் உண்டாகி நீங்கும். நல்ல பலன்கள் உண்டாகலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பயணங்களால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கலாம். மனக்கவலைகள் நீங்கி தெளிவு உண்டாகக்கூடியதாக இருக்குது. எதிர்பாராத திருப்பங்களால் சிலருக்கு வாழ்க்கை தரம் உயரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் உங்களுக்கு பண வரவு கூடுதலாக இருக்குது. செலவுகள் அதிகமாக இருந்தாலுமே உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக இருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே மிகவும் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது சாமர்த்தியமாக நீங்கள் கையாளுவீங்க. பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலுவலகத்தில் உங்களுடைய பணி சுமை அதிகரிக்கும். ஆனால் ஊதிய உயர்வுடன் சில சலுகைகளும் கிடைப்பதால் உற்சாகமான பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. புதிய முயற்சிகள் இப்போது ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைப்பதால் குடும்பத்தில் நிர்வகிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பானதாக இருக்குது. தொழில்துறை, வியாபாரம், திட்டமிட்ட தொழில் விரிவாக்க பணிகள் அனைத்தையுமே நீங்கள் மேற்கொள்ளலாம். உத்தியோகர்கள் உயர் அதிகாரிகளின் தொடர்பால் நன்மை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பிரிவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.